Hi friends, welcome to Harni Kitchen. Harni Kitchen என்ன பார்க்க போறோம்னா குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குலோப் ஜாமுன் செய்யிறதுக்கு நம்ம எம்டிஆர் குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கி எடுத்து வச்சிருக்கோம். குலோப் ஜாமுன் மிக்ஸ் அப்படி போட்டுட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துறோம். இப்போ இந்த குலோப் ஜாமுன் பவுடரோட பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பால் ஆறிடணும், அப்போதான் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி பால் ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு அரை டீஸ்பூன். அந்த நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நம்ம நெய் ஊற்றி பிசைஞ்சு நல்லா கெட்டியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம குட்டி குட்டி பாலாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு குட்டி குட்டி பாலாக நம்ம செஞ்சு போட போகிறோம். குலோப் ஜாமுன் நல்லா இந்த மாதிரி அழுத்திக்கணும். இந்த மாதிரி பால் குட்டி குட்டியாக நம்ம பால் செஞ்சு மீதம் இருக்கிற எல்லா குலோப் ஜாமுன் மாவுலையும் நம்ம பால் செஞ்சுக்கலாம். மீதம் இருந்த எல்லா மாவுக்கும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டோம் குலோப் ஜாமுன் மாவில். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு குலோப் ஜாமுன் பாலாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். சிம்மில் தான் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும், கருகிடும். நம்ம சக்கரை பாகு செய்யறதுக்கு இந்த சைடு நம்ம ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருக்கோம். அரை கிலோ சக்கரை பாகு சேர்த்துக்கிறோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 லிட்டர் தண்ணி வச்சிருக்கோம். நம்ம நல்லா ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர்ல பொரிஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி வேற பாத்திரத்துல மாத்திக்கணும். நல்லா இந்த கலர்ல வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பவுல்ல மாற்றிக்கணும். மீதம் இருக்கிற எல்லா பாலையும் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஏலக்காயை நல்லா நசிச்சு அந்த சக்கரை பாகு கூட சேர்த்தோன்னா நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சக்கரை பாகு கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த ஏலக்காவை நுணுக்கி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். சக்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வத்துச்சுன்னா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். 2 கிராம்பு போட்டுக்கிறோம். கிராம்பு போட்டு நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் 2 கிராம்பு போட்டுருக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குலோப் ஜாமுனை இந்த சக்கரை பாகோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஊறட்ட கொஞ்ச நேரம். ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்ம நெய் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சதுனால அந்த குலோப் ஜாமுன் பாலெல்லாம் வெடிக்காமல் இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.